அண்மை செய்தி. தாவேகாவிற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக விசிக நாளை முடிவு எடுக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இத்தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி, வணக்கம். தாவேகாவிற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக நாளை விசிக முடிவு எடுக்கப்படும் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே திருமாவளவன் சொல்லியிருக்கிறார், அமைச்சர் பதவி மட்டும் காரணம் காட்டி ஒரு முடிவை எடுக்க முடியாது, கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். தற்பொழுது அவர்கள் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள்? முழு விவரங்களை சொல்லுங்கள். வணக்கம் சலோமி. தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் மற்றும் முக்கிய பொறுப்பாளர்களுடன் நாளை காலை ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட இருப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தமிழக சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரையில் ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த நிலையில்தான் தமிழக வெற்றி கழகம் புதிய அரசாக பொறுப்பேற்க இருக்கக்கூடிய நிலையில் பெரும்பான்மை தேவைப்படுகிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. இருந்தபோதிலும் காங்கிரஸ் கூட்டணி தற்போது ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தமிழக வெற்றி கழக தலைவர் 2 இடத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருப்பதால் ஒரு தொகுதியை ராஜினாமா செய்ய வேண்டும். அவ்வாறு பார்க்கக்கூடிய பட்சத்தில் 112 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு தற்போது இருக்கிறது. இருந்தபோதிலும் கூடுதலாக 6 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு தேவைப்படும் நிலையில் ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் சார்பில் விடுதலை சிறுத்தை கட்சிகள் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஆதரவு கோரி தமிழக வெற்றி கழகம் சார்பில் கடிதம் என்பது அனுப்பப்பட்டிருந்தது. இருந்தபோதிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனை பொறுத்தவரையில் அமைச்சரவையில் இடம் ஒதுக்கீடு செய்யப்படுவதை ஒன்றை மட்டுமே காரணம் காட்டி எந்த ஒரு முடிவையும் அவசர கதியில் எடுக்க முடியாது எனவும் முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட பிறகே முடிவு எடுக்கப்படும் எனவும் தெரிவித்திருந்தார். அந்த வகையில்தான் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக நாளை காலை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் மூத்த பொறுப்பாளர்களுடன் கலந்து ஆலோசனை கூட்டம் என்பது விசிக தலைவர் திருமாவளவன் தலைமையில் நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டத்திற்கு பிறகாக தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிக்கப்படுமா என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விசிக தரப்பில் வெளியிடப்பட இருக்கிறது. நந்தினி, விசிக ஒருபுறம் நாளை முடிவு தெரிவிக்கப்படும் என்று கூறப்பட்டாலும் அதிமுக ஆதரவு அளிப்பது தொடர்பான நிலைப்பாட்டில் இருப்பதாகவும் சில தகவல்கள் வெளியாகி வருகிறது. அது தொடர்பான என்ன தகவல் வெளியாகுது நந்தினி? ஏற்கனவே பார்த்தோம் என்றால் அதிமுக தரப்பில் ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் நேற்று முதல் தொடர்ச்சியாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். இருந்த போதிலும் கூட இன்று காலை முதல் பார்த்தோம் என்றால் அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகிகள் மற்றும் முக்கிய நிர்வாகிகளை பொறுத்தவரையில் தனியாக சென்னை எம்ஆர்சி நகரில் இருக்கக்கூடிய எஸ்.பி. வேலுமணியின் இல்லத்திலும் அதே போன்று சி.வி. சண்முகத்தின் அலுவலகத்திலும் தொடர் ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் தற்போது ஆலோசனை மேற்கொண்டனர். அதன் தொடர்ச்சியாக தான் தற்போது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்தில் தற்போது மீண்டும் ஒரு ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் தான் அதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார். நத்தம் விஸ்வநாதன், அதே போன்று எம்.ஆர். விஜயபாஸ்கர், கே.சி. கருப்பண்ணன், அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் தாமரை ராஜேந்திரன் உள்ளிட்டோரும் தற்போது எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க வருகை தந்திருக்கிறார்கள். இந்த ஆலோசனை கூட்டம் ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் பார்த்தோம் என்றால் எஸ்.பி. வேலுமணி, அதே போன்று சி.வி. சண்முகம், சி. விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் தனியாக ஒரு ஆலோசனையை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் அதிமுக சார்பில் ஆதரவு அளிப்பதா அல்லது தனியாக சட்டமன்ற உறுப்பினர்கள், அதாவது அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தனியாக சென்று ஆதரவு அளிக்கலாமா என்ற ஒரு தீவிர ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் தமிழக வெற்றி கழகத்திற்கு பெரும்பான்மை நிரூபிக்க 2 நாட்கள் மட்டுமே அவகாசம் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்று அல்லது நாளை தங்களுடைய முடிவுகளை அவர்கள் தெரிவிக்க வேண்டும். அவ்வாறு பார்க்கும் பட்சத்தில் இன்று முழுவதுமாக, அதாவது இன்று இரவு வரை அதிமுக பொதுச் செயலாளருடன் ஆலோசனை கூட்டம் தொடருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. நாளையே அதிமுக தரப்பில் தங்களுடைய நிலைப்பாட்டை அறிவிப்பதற்கான அந்த வாய்ப்புகளும் அதிக அளவில் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தான் அதிமுக முழுவதுமாக ஆதரவு அளிக்குமா அல்லது அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகிகள் தனியாக பிரிந்து ஆதரவு அளிப்பார்கள் தமிழக வெற்றி கழகம் புதிய அரசாக பொறுப்பேற்க இருக்கிறது. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். விசிக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் நாளை தங்களுடைய ஆதரவு தெரிவிப்பார்களா அல்லது திமுக கூட்டணியில் தொடர்வார்களா என்பது தொடர்பாக ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாக அறிவிக்கப்படும் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. மறுபுறம் அதிமுக வேண்டும் என ஒரு சில நிர்வாகிகள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை வலியுறுத்தி வருகிறார்கள். எனவே அது தொடர்பாகவும் பலதரப்பட்ட ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் நாளையே அதிமுகவினுடைய அந்த நிலைப்பாடு என்பது தெரிய வரும் எனவும் தகவல் என்பது தற்போது வெளியாகி இருக்கிறது.
தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி. Chennai Silks in Mega Summer Sale.